பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது என்று சொன்ன தேவனுடைய கரமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. சங்கீதம் 92 சங்கீதம் 12 வசனம் இப்படி சொல்லுது, நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளருவான். ஆண்டவர் ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்றுகிறார். பாவி, துன்மார்க்கன், அடங்காதவன், கீழ்ப்படியாதவன் அவர்களை உள்ளே அழைத்து வந்து ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்களை நீதிமானாக மாற்றுகிறார். ஒரு நீதிமானாக மாறினவன் அவன் வாழ்க்கையிலே அவன் செய்ய வேண்டிய 3 நிலை. அவன் வளர வேண்டும் என்றால், செழிக்க வேண்டும் என்றால், சங்கீதம் 92 சங்கீதம் 1-3 வசனங்கள் படிக்கும் போது, கர்த்தரை துதிப்பது இன்பமும் ஏற்றமானது. முதல் யார் வாயிலே துதி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறதோ, பாடல் இருக்கிறதோ, ஆராதனை இருக்கிறதோ, அவங்க வாழ்க்கை மெதுவா மாறணும். நீங்க நினைக்கலாம், பாட்டு பாடினா வாழ்க்கை மாறும். இறைவனை துதித்து ஒரு மனுஷன் பாடும்போது, ஆராதிக்கும் போது, அவர் மகத்துவங்களை சொல்லி புகழும் போது, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை அந்த மனுஷனை அது நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன், நீங்க பாட்டு பாடி பாருங்களேன், ஆராதனை செய்து பாருங்களேன், கர்த்தரை துதிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில இருள் மாற ஆரம்பிக்கிறது. பைபிள் எந்த இடத்துல பார்த்தாலும் துதியும் ஸ்தோத்திரமும் பாடலும் ஒரு மனிதன் வாழ்க்கை மாற்றி இருக்கிறது. யோசபாத் வாழ்க்கையில எதிரிகள் விழுந்து போனார்கள். யோசுவா வாழ்க்கையில எரிகோ கோட்டை ஆராதனை இடிந்து போனது. ஆமே, அங்கே புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் போது அற்புதங்கள் நடந்திருக்கிறது. பவுலும் சீலாவும் சிறைகளை துதிச்சு பாடும்போது சிறைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கூட துதி பாடலை, ஸ்தோத்திர பாடலை பாடிக்கொண்டுதான் அவர் ஒலிவ மலைக்கு செல்கிறார். தேவ மக்களே, உங்க வாழ்க்கையில துதியும் ஸ்தோத்திரமும் உங்க வாழ்க்கையில் எந்த நிலையில், எந்த கண்ணீர், எந்த துக்கம், அது எல்லாவற்றையும் அது மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. 2வது, அதே சங்கீதம் அங்க 92:10 வாசிக்கும் போது, என் கொம்பை உயர்த்தி என்னை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஒரு புதிய எண்ணெய், ஒரு புதிய அபிஷேகம் ஒரு மனுஷனை அது பலப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் என்பது அவங்க மேல் வருகிற ஒரு அதிகாரம், இறைவனுடைய வல்லமை, இறைவனுடைய பாதுகாப்பு. இந்த அபிஷேகம், புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம். இந்த அபிஷேகம் பெற்றவன் தேவனோடு பிரிந்து வாழ்கிறான், தேவனோடு ஐக்கியப்படுகிறான். மனுஷனோடு வாழ்வதையும் மனுஷனோடு அதிக நேரம் தங்குவதை வெறுத்து ஆண்டவரால் இழுக்கப்பட்டவனாக மாறுகிறான். அருமையானவர்களே, இதைத்தான் தாவீது பல இடத்துல சங்கீதம் 23 சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறான். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில மேன்மை தருகிறது, பலத்தை தருகிறது. என் பாத்திரம் நிரம்பி கர்த்தர் என் தலையை உயர்த்தி என் எண்ணெயினால் என் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த சங்கீதத்துல 10 சொல்கிறது, நான் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். மக்களே, நீங்கள் தேவனுடைய அந்த அபிஷேகமாகிய வல்லமை, கிருபை இருக்கும் போது உன் கொம்பு உயரும், அதிகாரம் பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும். எங்கெல்லாம் பயந்தீங்களோ, நடுங்கினீங்களோ, ஒடுங்கினீங்களோ, அவர்கள் நடுவிலே அந்த அபிஷேகம் உயர்த்தும். 1 யோவான் 2:27 நீ அவரால் பெற்ற அபிஷேகம் அது உங்களிலே நிலைத்திருக்கிறது, அது உங்களுக்கு போதிக்கும், அது உங்களை நடத்தும். அப்ப அபிஷேகம் பெற்றவன் அவன் விசேஷித்தவனா இருக்கிறான். கோரேசி, நான் அபிஷேகம் பெற்ற கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருப்பதாக. அப்ப அபிஷேகம் என்ற வார்த்தையில தேவன வல்லமை ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார். இங்கே ஏசாயா நீங்கள் 10:27 வாசிக்கிற, அபிஷேகத்தினால் நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும். அப்ப அபிஷேகம், புதிய எண்ணெய், புதிய கிருபை உங்க வாழ்க்கை மாற்றி கேளு. ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணும், புதிய எண்ணெய் நிரப்பும், புது கிருபை நிரப்பும். கர்த்தர் தலையை உயர்த்துகிறார். 13வது வசனத்திலே சங்கீதம் 92:13 சொல்லப்படுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். ஒரு மனிதன் தேவ ஆலயத்திலே போய் முதல் மனுஷன் போது அவன் வியாதி பிடித்தவனாக இருப்பான், பிசாசு பிடித்தவனாக இருப்பான், கடன்காரனாக இருப்பான், அவன் உலகத்திலே மதிப்பற்றவனாக இருப்பான். ஆலயத்திலே அவன் நாட்டும் போது அவன் செழிப்புள்ளவனாய் மாறுகிறான். அறிவு பெற்றவனாய், திறமை பெற்றவனாய், கிருபை பெற்றவனாய், செல்வத்திலே, ஞானத்திலே பேர் பெற்றவனாய் மாறுகிறான். தேவனை, கர்த்தருடைய ஆலயத்தில சரியாய் நாட்டப்பட்டவர்கள் அவர்களை உயர்த்துகிறார். தேவனே அவங்களை பக்குவப்படும், தேவனே அவர்களுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். தேவ மக்களே, நீங்க ஆலயத்துக்கு போவதையும் ஆலய ஆராதனை பங்குகிறதையும் ஏதோ வேதனையா கஷ்டம் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஆலயத்தை தான் உங்களை உயர்த்துகிறார், ஆலயத்தை தான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், ஆலயத்தை தான் உங்களை மேன்மையான இடத்திலே வைக்கிறார். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் போவதை சந்தோஷமா தாவீது சொல்கிறார், நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்
வாருங்கள் என்று சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சியா என்று சொல்லுகிறார். அப்ப அந்த மகிழ்ச்சியில் விடுதலை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் தேவாலயத்துக்கு வாஞ்சியா செல்லுங்கள். சங்கீதம் 92:12 படி நீதிமானாக உங்களை பனை போல செழிக்கும் என்றால் நீங்கள் துதியும் சோதரும் சரியாக செய்ய வேண்டும். அபிஷேகத்தை பெறுவதற்கு கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். 3 தேவனுடைய ஆலயத்திலே நீ எப்போது சென்று வழிபடுவதாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை செழிப்புள்ள மக்களாய் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. ஆமென்.